ஒவ்வொரு நாளும் நம்ம பரீட்சித்து பார்க்கணும். நம்மகிட்ட எதனா குறை இருக்குதா? ஏன்னு சொன்னா, அந்த பாவங்கள் தான் தேவனுக்கும் நமக்கும் விரோதமா தடையா சுவரா வந்து நிக்குது. இவைகள் மன்னிக்கப்பட வேண்டும். நம் வழிகளை சீர்படுத்தணும். தேவன் நம்மோடு பேசின சத்தத்தை கேட்காமல் வசனத்தை மீறி நடந்த பாவங்கள் மன்னிக்கப்பட நாம் அர்ப்பணிக்கும்படியாய் நம்ம எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அடுத்ததாக பாவங்கள், ஊழியர்களுக்கு விரோதமாய் நாம் பேசின வார்த்தைகள், காயப்படுத்தின செயல்கள் யாவையும் மன்னிக்கப்பட அர்ப்பணித்து ஜெபிப்போம். பரிசுத்தவான்கள், ஊழியர்களுக்கு விரோதமாய் நாம் பேசின வார்த்தைகள், காயப்படுத்தின செயல்கள் யாவையும் மன்னிக்கப்பட. பாருங்க, ராஜாக்களுக்கு விரோதமா பேசாதீங்க. ஏன்னு சொன்னா பறவைகள் போய் அந்த வார்த்தையை அந்த ராஜா கிட்ட போய் சொல்லுமா. வேதவசனம் அப்படிதான் சொல்லியிருக்கு. ஆகவே ஊழியர்களை குறித்தோ, விசுவாசிகள், அதாவது ஊழியர்களை குறித்தோ, பரிசுத்தவான்களை குறித்தோ